ஹாய் ஹலோ சுகர்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ம், நல்லா இருக்கீங்களா? வெயிட் வெயிட் புரியுது. என்னது இது தம்ப்லைன்ல பாய் பாய்ன்னு போட்டிருக்கு. ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு. எஸ், இது ஒரு டெம்பரவரியான ஒரு பாய். என்ன அப்படின்னா, இனிமே என்னால வந்துட்டு வீடியோஸ் போட முடியுமா அப்படின்றது தெரியலடா. பட் அதுக்காக நான் சேனலை என்றைக்குமே க்ளோஸ் பண்ணிட்டு போக மாட்டேன். என்னோட லாஸ்ட் என்னோட எப்படி சொல்கிறது, எனக்கு வயசாகிற வரையும், நான் அந்த வேர்ல்டை விட்டு போகிற வரையும் இது ஒரு மெமரிஸாக என் கூடவே இருக்கும் இந்த சேனல். ஸோ டெலீட் பண்ண மாட்டேன். பட் டெம்பரவரியாக நான் வந்துட்டு போகிறேன். எங்கே அப்படின்னா, என்னோடய கரியருக்காக. என்னோடய ஓஜி சுகர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஓஜி ஃபேமிலிக்கு வந்து தெரியும். நான் வந்துட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து படிக்கிறேன், ஆடிட்டர் இருக்குல்ல, அதுக்கு வந்து படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு. இப்போ வந்தவங்களுக்கு தெரியாது. ஏன் நான் அதுக்கப்புறம் லைவில் நான் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எடுத்து 2 வருஷம் ஆகுது. இந்த ஜூன் 3 அதோட 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 2 வருஷம் ஃபுல்லாக நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக என்னோடய 2 வருஷத்தை நான் வந்துட்டு வேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் வேஸ்ட் பண்ணதுக்கு நான் ரெக்ரெட் பண்ணுறேன். பட் சேம் டைம் நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். பிகாஸ் நான் இந்த 2 வருஷம் தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியும் 2 வருஷம் தான் இருக்கும். 2.5 வருஷம் தெரில, எனக்கு மறந்து போச்சு. நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணினேன், 2024 ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். 2 வருஷம் ஆகிட்ருக்கும். ஸோ நான் என்னோடய சேனலுக்கு நான் நிறைய எஃபோர்ட் போட்டேன். 1Kல இருந்து இப்போ 2K சுகர்ஸை வந்துட்டு நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். தென் இன்னொரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 600 சுகர்ஸ் வரப்போகிறாங்க. இன்னும் ஒரு 15 பேர் 12 பேர் அப்படி தான் இருக்குது. ஸோ நான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணி இன்னும் 1 மந்த் இருக்கும், 1 மந்த் ஆர் 1.5 மந்த் இருக்கும். அதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ ஒரு க்ரோத், நல்ல சப்போர்ட் எனக்கு கிடச்சிது. இப்போ அது கொஞ்ச நாளைக்கு இருக்காது. பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு இந்த ஒரு இதை வந்துட்டு போடலான்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, நான் இங்கே என் ஊர்லேருந்து நான் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்து நான் படித்தேன். பட் எனக்கு அது சரியாக செட் ஆகலை. நான் நினச்சிருந்தா அப்போவே வந்துட்டு என்னோடய காலேஜ் முடிச்சிட்டக்கப்புறமே நான் வந்துட்டு போயிருந்திருக்கலாம். பட் என்னோடய ஃபேமிலி அவங்க ஏன்னா நான் ஒரு சிங்கிள் சைல்டு. ஸோ என்னை வந்துட்டு தனியாக அனுப்புறதுக்கு ரொம்ப பயந்தாங்க. ஈவன் தோ எனக்கு 22 வயசாகுது. இந்த அக்டோபர் வந்தால் 23. ஸோ இந்த 22 வருஷத்தில் என்னை எங்கேயுமே தனியாக அனுப்புனதே இல்லை. ஒரே ஒரு டைம் வந்துட்டு நான் தனியாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னோடய இன்னொரு வீட்டுக்கு தான். நான் இங்கே இருக்கேன். என்னோடய இன்னொரு வீடு வந்துட்டு திருவண்ணாமலை, ஆரணி, வேலூர் தெரியுமா? ஆரணியில் வந்துட்டு என்னோடய அம்மா பிறந்த ஊர். ஸோ அது என்னோடய ஃபேமிலி. நான் அங்கே போவேன். என் லைஃப்பில் இதுவரை நான் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக ட்ராவல் பண்ணேன்னா அது அப்போ தான். சாரி, கால் வந்துருச்சு. தனியாக நான் ட்ராவல் பண்ணதே இல்லை. ஃபார் த ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு ட்ராவல் பண்ணேன். ஒரு மாதிரி ரொம்ப இண்டிபெண்ட்டாக நான் வந்துட்டு ஃபீல் பண்ணேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் தனியாக க்ரோ பண்ணணும், தனியாக என்னோடய லைஃப்பை வந்து நான் சர்வை பண்ணணும் அப்படின்ற நிறைய ஆசைகள் இருந்துச்சு எனக்குள்ளே. பட் வீட்டில் எப்படி தனியாக விட மாட்டாங்கள்ல அவ்வளோ சீக்கிரம். ஸோ அதனால் நான் எங்கேயுமே இதுவரை போனது இல்லை. என்னை அலோவ் பண்ணது இல்லை. பயம் மீன்ஸ் இந்த சொசைட்டியை பார்த்து ரொம்ப பயம். ஸோ அதனால் என்னை வந்துட்டு விடலை. அண்ட் 2வது ஒரு விஷயம், என் லைஃப்பில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்துட்டு என் லைஃப்குள்ளே என்டர் ஆனாங்க. ஸோ அது வரையும் எனக்குன்னு அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் க்ளோஸ் டு மை ஹார்ட், என்னோடய சோல் கனெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு அந்தளவுக்கு யாரும் கிடைக்கல. இருக்கிறாங்க. பட் அவங்கள மாதிரி எனக்கு கிடைக்கல. ஸோ அவங்க எனக்கு கிடைச்சாங்க. அந்த ஒரு ப்ரீசியஸான ஒரு ஹார்ட் வந்துட்டு என்னை விட்டு போயிடாத, என்னை விட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காரணத்தினால நான் வேறு எங்கேயுமே நான் போகாமல் அதை அப்படியே வந்துட்டு பிரேக் பண்ணேன். சரி, நம்ம இங்கேயே அவங்க கூட இருக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த 4 வருஷம் நம்ம ஒன்றாவே இருந்திருக்கோம். லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்துட்டு நாங்கள்
ஒன்றா இல்லை. மீட் பண்ணிப்போம் ரொம்ப ரேராக. பட் இப்போது இனிமே அது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், என்னோடய ஓஜி சுகர்ஸ் தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு. என்னோடய ஜில்லை பற்றி தான். ஸோ அவள் வந்துட்டு என்னை தனியாக எங்கேயுமே வந்துட்டு விடலை. என்னால் நீ இல்லாமல் தனியாலாம் இருக்க முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த சண்டைக்கார அம்மா சொல்கிறச்சே நான் வந்துட்டு சரின்னு போகலை. இப்போவும் நான் போகிறேன். இப்போவும் எங்களுக்குள்ளே வந்துட்டு இஷ்யூ தான். என்னை போக வேணான்னு சொல்லலை. பட் அவங்க மனசுக்குள்ளே அது கஷ்டமாக தான் இருக்குது. ஐ நோ. பட் போய் தானே ஆகணும். பிகாஸ் எனக்குன்னு நிறையா ட்ரீம்ஸ் இருக்குது. அந்த ட்ரீம் நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும், என்னோடய ஜில்லுக்கு நிறையா பண்ணணும், என்னோடய ஃபேமிலிக்கு நிறையா பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் என்னோடய கனவாகவே போயிடக்கூடாது. அதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் நான் பண்ணி தானே ஆகணும். ஸோ நான் போகிறேன். எங்கே போகிறேன்னா நான் சென்னை தான் போகிறேன். வேறு எங்கேயும் போகலை. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு வேறு பிளான் இருந்துச்சு, நான் ஆந்திரா போகிற மாதிரி. பட் அதுக்கு இது ரொம்பவே பரவாயில்ல. நான் வேறு ஸ்டேட் போகணும். போயிட்டு அங்கே இருக்க அகாடமியில் ஃபோன் அலோடே கிடையாது. நான் இப்போ உங்ககிட்ட நான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி நான் ஒரு ரெக்கார்ட் வந்து பண்ணி வச்சுருந்தேன். அதில் நான் ஆந்திரா போகிறேன்டா, ஸோ ஃபோன் வந்து அலோட் கிடையாது. நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்துட்டு ஜில்லுக்கிட்ட வந்து கொடுத்துட்டு போகிறேன். அவங்க வந்து உங்களுக்கு என்ன ஒரு இதாக இருந்தாலும் அப்டேட் பண்ணுவாங்க, என்னை பற்றின அப்டேட் வந்துட்டு அப்படின்னு நினச்சிட்டு நான் ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டேன். பட் அது வேண்டாம் அப்படின்னு டிசைட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் சென்னை போகிறேன். அங்கேயும் ஃபோன் இருக்குது. ஸோ நான் டச்சில் தான் இருப்பேன். பட் என்னால் வீடியோ போட முடியுமா அப்படின்றது தெரியல. பிகாஸ் நான் கரியர் பார்க்கணும். மேபி எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது, எனக்கு கொஞ்சம் ப்ரைவசி கிடச்சிது. பிகாஸ் நான் தங்க போகிறது ஹாஸ்டல். இப்போது சுற்றி கேர்ள்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. பீப்புள்ஸ் கூட பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பீப்புள்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தனியாக இருக்கணும், பேசவே கூடாது யார்கிட்டையும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான். பட் என்னையும் மாற்றினவங்க அவ தான் மாற்றிட்டா. ஓகே, ஹாப்பியாக தான் இருக்கேன் அந்த விஷயத்தில். ஸோ என்னோடய சுச்சுவேஷன்லாம் நான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். என்னால் யூடியூப்பில் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணேன். நான் போஸ்ட்டு போடுவேன். போஸ்ட் வந்துட்டு நிறையா பேருக்கு வந்துட்டு அது ரீச் ஆகுமான்னு எனக்கு தெரியலை. ஸோ நான் லாஸ்ட்டாக வந்துட்டு நான் முன்னாடி வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 1 ஷாட்னு நினைக்கிறேன், தெரில. ஸோ அந்த ஒரு 1 ஷாட் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் நாளைக்கு போயிட்டு சனிக்கிழமை போயிட்டு நான் அட்மிஷன் போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஜூலை 10 எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் 8 or 9 அந்த மாதிரி நான் கிளம்பி போயிடுவேன். அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்துட்டு என் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரில. என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியுமா முடியாது அப்படின்றது தெரில. முடிஞ்சு அப்படின்னா நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன், வீடியோஸ் போடுறேன். அதிலே போகிற மாதிரி இருக்குது. பட் ஓகே நான் வந்துடுவேன் திருப்பி. அதுவரை எனக்காக வெயிட் பண்ணுவீங்களா? இந்த கொஸ்டின் எனக்கு எப்போவுமே மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்கும். நமக்காக சுகர்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்னு நான் ஜில்லுக்கிட்ட கேட்பேன். ஜில்லு வந்து சொல்லுவாங்க, உண்மையான சுகர்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து வெயிட் பண்ணுவாங்க, உண்மையான சுகர்ஸ் உனக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ஐ பிலீவ் தட் நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் என்னால் வீடியோவே போடவே முடியலனாலும் என் கூட கனெக்ட்லேயே இருங்க, ஓகேவா? பிகாஸ் நான் உங்களை என்னோடய ஃபேமிலியாக பார்க்குறேன். ஸோ நான் உங்கள் எல்லோரையும் மிஸ் பண்ணுவேன். எனக்கு டைம் கிடச்சுன்னா நான் லைவ் வர்றேன். அப்பப்போ நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். அண்ட் நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அதுக்கு நான் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு வாட்ஸ்அப் சேனல் வந்து நான் வச்சுருந்தேன். பட் அது சில இஷ்யூஸ்னால் அதை அப்படியே டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் எகெயின் வந்துட்டு ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன், ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்துட்டு எல்லோரும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் நான் அது அவ்வளோவா வரமாட்டேன். நிறையா பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க, பட் நான் சீக்கிரமே அதை பார்க்க மாட்டேன். ஒரு சில பேருக்கு இன்னமும் டச்சில் இருக்காங்க. ஒரு 2 பேர் ட்ரீமர், தென் யார் தனுஷியா, ஃபைரி. ஸோ அவங்க 2 பேர் கூட நான் டெய்லி டச்சில் இருப்பேன். அந்த மாதிரி
உங்க கூட என்னால் டச்சில் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். நான் சொல்லணும்னு நெனச்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ நான் போயிட்டு வரேன். எல்லாரும் என்ன வந்து விஷ் பண்ணுங்க. "அக்கா நீங்க சீக்கிரமே வந்துட்டு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் வந்து ஆகிடுங்கக்கா" அப்படின்னு. நான் முக்காவாசி நான் எதுக்கு இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் எடுத்தேன் அப்படின்னா, ஒரு ஆர்மியா எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல. அதே ஆசைக்காக தான் நான் வந்து எடுத்தேன். கொரியா போகணும், பிடிஎஸ்ஸ பார்க்கணும் அப்படின்னு. எஸ். நான் பிடிஎஸ்ஸ பார்க்கணும். அதுக்காக ஒரு சில சாக்ரிஃபைஸ் நான் வந்து பண்ணி தான் ஆகணும். பண்றேன். ஐ ஹோப் அந்த என் முருகன் கூடவே இருப்பாரு. என் ஃப்ரெண்ட் அவரு. அவர் என் கூடவே இருப்பாருன்னு நான் நம்புறேன். ஓகே. அதே மாரி நீங்களும் என் கூடவே இருக்கணும். அண்ட் கண்டிப்பா என் ஜில்லு இருப்பா. என் ஃபேமிலியும் இருப்பாங்க. நீங்க எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே. ஏதோ இது ஃபேர்வெல் மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபேர்வெல்லாலாம் இருக்கக்கூடாது. இல்ல. ஜஸ்ட் பிரேக் அவ்வளோதான். நான் திரும்பி வருவேன். ஓகே. வருவேன். எகெயின் நம்ம பாண்ட வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணலாம். ஓகே. இது நான் என்னோடய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, நான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியுமா, முடியாதா அப்படின்றத நான் அங்கே போனதுக்கப்புறம் எப்படின்னு நான் அப்டேட் பண்ணுறேன் வாட்ஸ்அப் சேனலில். ஸோ என் கூட லிங்க்லேயே இருங்க. ஓகே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மனமில்லாமல் பிரியும் உங்கள் ஜோ அக்கா. அண்ட் பாய். லவ் யூ ஆல்.